ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அ பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயமோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அ பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயமை யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் பிளேக் தான் எழுதியிருக்காரு. இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1794 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினல் டாபிக் என்னென்னா கிறிஸ்டியன் ஃபார்பியரன்ஸ். இந்த போயமில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சன் கோவத்தால் என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு கோவத்தை நம்ம வெளிப்படுத்தாமல் விட்டுட்டா அதனால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸும் அந்த கான்சிக்வன்சஸும் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதில் ரைட்டரும் ஒன்று தான் அந்த கோவத்தோட வெளிப்பாடாக ஒரு ஒரு பர்சனையே கொலை செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு காட்டியிருப்பாங்க. அதை தான் பாய்சனாக இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பாய்சன் ஆப்பிள் ட்ரீ இருக்குது. இதில் ரைட்டர் அவரோட ஃப்ரெண்டு மேலே கோவப்படுறாரு. ஆனால் அவரால் அதை காட்ட முடியுது. அப்படியே காட்டி வெளிப்படுத்தி அந்த நேரத்துலேயே அதை மறந்துடுறாரு. சரியாயிடுது. அதுக்கப்புறம் இவர் அகெயின் இவர் எனிமி ஒருத்தர் மேலே இவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் இவரால் அதை காட்டவே முடியல. டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் வெளியவே காட்டவே மாட்டார். அந்த விஷயத்துலேருந்து இவரால் வெளியவும் வர முடியாமல் இவர் ரொம்ப அந்த விஷயத்தினால சஃபர் ஆகுறாரு. இவர் கொஞ்ச நாள் போக போக அழவும் ஆரம்பிச்சிடறாரு. அந்த கோவத்தினால அழறாரு. அவர் என்ன பண்ணுறாருனே புரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலுமே அவரோட எனிமியை அவர் பார்க்கும்போது சிரிக்கிறாரு. அந்த கோவத்தை ஹைட் பண்ணுறதுக்காகவே சிரித்து அதை மறைச்சிடுறாரு. இவர் அழுது அந்த அழுகை ஒரு நீராகவும், அதுக்கப்புறம் இவரோட ஸ்மைல், அவரை பார்க்கும்போது இவர் சிரிக்கக்கூடிய அந்த ஸ்மைல் ஒரு சன்லைட்டாகவும் இதுவாகி ஒரு ஆப்பிள் ட்ரீயே க்ரோ ஆகிடுது. இதனால் அதாவது அந்த கோவத்தினோட வெளிப்பாடாக தான் அந்த மரமே உருவாகுது. அப்புறம் அந்த ஆப்பிள் ட்ரீ அழகாக வளர்ந்து அதிலிருந்து ஒரு அழகான ஒரு ஆப்பிள் வளருது. ஆப்பிள் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்னஸாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் அது ஒரு பாய்சன் ட்ரீனால் அது ஒரு பாய்சன் ஃப்ரூட்டாக தான் அந்த ட்ரீயில் இருக்குது. அது ரைட்டருடைய மரம், ரைட்டருடைய பழம் தான் அது. ஆனால் எனிமிக்கு அது புரிஞ்சிடுது. ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா, அந்த எனிமி அந்த மரத்து சைடில் போகும்போது இந்த ஆப்பிளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இதை நம்ம எப்படியாவது பறிச்சிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. என்ன பண்ணுறாருனா, ஒரு நாள் நல்ல இருட்டில் அந்த டார்க்னஸில் அவர் அந்த சைடு போகிறாரு. போகும்போது என்ன ஆகிடுது, அந்த ஆப்பிளை பறித்து சாப்பிட்றாரு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தோடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா, ரைட்டர் அந்த பக்கம் போகிறாரு. அவரோட ட்ரீயை பார்க்குறதுக்காக போகும்போது அங்கே அவரோட எனிமி இறந்து போய் கிடக்குறாரு. பிகாஸ் அது ஒரு பாய்சன் ஃப்ரூட் தானே. அவரோட கோவத்தினால் விளைஞ்ச ஒரு மரத்தில் இருந்து வந்தக்கூடிய அந்த காய் சாப்பிட்டு அப்படியே செத்து போயிடுறாரு. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க செத்துட்டா நம்ம கஷ்டம் தானே படணும். ஆனால் இந்த ரைட்டர் கஷ்டப்படவே மாட்டார். சுத்தமாக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுவார் அவரை பார்த்து. அப்புறம் ஃபைனலாக அவர் நினைப்பார், நம்ம இனிமே இறந்துட்டார் அப்படின்ட்டு. அந்த சந்தோஷத்துலேயே தான் அவர் இருப்பார். இதை ஒரு மெட்டஃபாரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கோவமோ ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம வெளிப்படுத்தாமல் விட்டுட்டா அதனோட விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உள்ளேயே அந்த பகை வளர ஆரம்பிக்கும். அதை நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது. ஒரு பர்சனை சாகடிக்க கூட அது தயங்காது அப்படின்ற மாதிரி இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரியும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த போயம். தேங்க்யூ.